Hi and welcome. This is Veera, a graphic designer. Okay, என் பேர் வந்து வீரா. நான் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கேன். ஓகே, இப்போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? அது என்னென்ன? ஓகே, வாட் இஸ் கிராஃபிக் டிசைனர்? கிராஃபிக் டிசைனராக என்ன? ஒரு பை யூஸிங் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி, நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு போஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒரு லோகோ பண்ணுறது, இது எல்லாமே சில பிரின்சிபல்ஸ், சில ரூல்ஸ் கீழே பண்ணணும். அது எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கிராஃபிக் டிசைன் கற்றுக்கணுன்னா பேசிக்காக சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சில டூல்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும். ஓகே, அந்த டூல்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன படிக்கணும்? ஒரு லெவல் வைஸாக படிக்கலாம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அண்ட் லெவல் 4. ஓகே, ஃபஸ்ட் லெவல் 1ல் நம்ம கிராஃபிக் டிசைன் அப்படின்னு என்னென்னு படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் டிஎஃப்சி. ஓகே, டிஎஃப்சினா என்ன? டிசைன் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? திஸ் இஸ் டிஎஃப்சி. ஓகே, அது கீழே அதுக்கப்புறம் என்ன படிப்போம் அப்படின்னா என்ரிச் டிசைன். ஓகேவா? அது கீழே நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா சோர்சிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் இமேஜஸ். ஓகேவா? இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிராஃபிக் டிசைன் லெவல் 1 அப்படிங்கிறதுல படிப்போம். ஓகே, வாட் இஸ் டிஎஃப்சி? டிஎஃப்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசைன் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகேவா? பிஃபோர் தட் கம்யூனிகேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கம்யூனிகேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரிங் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் டு அனதர். ஒரு தகவல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜிஸ் எவ்வளோ வளர்ந்துடுச்சு. அந்த கம்யூனிகேஷன்ஸ் விட்டுட்டு நம்ம முன்னாடி 10,000 BC லைக் தட் அந்த மாதிரி போகலாம். ஓகேங்களா? அங்கே போகும்போது அப்போ இருந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுவாசிகளாக இருந்தாங்க. அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா, செய்கை மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, சில ஓசை மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த செய்கை, அந்த ஓசை, அந்த சவுண்ட், அதுதான் ஒரு எழுத்து வடிவமாக மாறிச்சு. அந்த எழுத்து வடிவம் தான் ஒரு வார்த்தையாக மாறிச்சு. அந்த வார்த்தை தான் ஒரு வாக்கியமாக மாறிச்சு. அந்த வாக்கியம் தான் சில மொழிகளாக மாற முன் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போது நமக்கு கம்யூனிகேஷன் எந்த லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ். ஓகே, ஏன் இங்கிலீஷில் இருக்குது, மற்ற லாங்குவேஜ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஏன் இங்கிலீஷில் இருக்குன்னா, இட்ஸ் அ யூனிக் லாங்குவேஜ். ஓகேங்களா? எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ், அப்படியே பரவிடுச்சு, அது அப்படியே இருக்குது. ஓகே, அதனால் எல்லாருமே இங்கிலீஷால் பேசணும் அப்படின்னா இல்லை. கம்யூனிகேஷன் எல்லாரும் இங்கிலீஷால் புரிஞ்சிக்க முடியும், எல்லாருமே இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். அப்படிங்கிறனால நாமளும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்லேயே பண்ணணும். அப்படிங்கிறது தான் டிசைன் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டிசைன் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா, இருக்கிற கம்யூனிகேஷனை நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜ் மூலயமா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு டெக்ஸ்ட் மூலயமா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாம். ஓகே, ஒரு வீடியோ மூலயமா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலயமா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து என்ரிச் டிசைன். என்ரிச் டிசைன்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் ஃபார் கம்யூனிகேஷன் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் ஒரு மொபைல் ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மொபைலை நான் டிசைன் பண்ணி டிவைஸ் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அந்த டிசைன் பண்ண மொபைலை ஒரு போஸ்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்போ தான் அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்க முடியும். ஒரு வெப்சைட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ரிச் டிசைனுக்குள்ளே ஒரு 3 டூல் நம்ம படிப்போம். அது என்னென்ன அப்படின்னா ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் இன்டிசைன். ஓகேங்களா? இந்த 3 டூல் நம்ம படிப்போம். ஓகே, சோர்சிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் இமேஜஸ் அப்படின்னா என்னென்னா,
இந்த ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் இன்டிசைன் இந்த இதுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே நம்ம சோர்ஸ் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஷாப் செக்ஷன் ஒன்று இருக்கும், ஓகே, ஃபோட்டோ ஸ்டூடியோ செக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டிஜிட்டல் கேமராவில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அது எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரல் சீனாக இருக்கலாம், அது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அது இல்லாமல் இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, என்ட்ரி சீசன் பண்ணிச்சாச்சு. அப்புறம் சோர்சிங்கில் நம்ம என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அது எல்லாமே ஃபோட்டோ வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி சில விஷயங்கள், எப்படி ஃப்ரேம் செட் பண்ணுறது, எப்படி அப்பாச்சர் வைக்கிறது, எப்படி ஷட்டர் ஸ்பீட் வைக்கிறது, இது எல்லாமே நம்ம சோர்சிங் அண்ட் மேன்பெட்டிங் இமேஜில் படிப்போம். ஓகே, சோர்சிங்னா என்ன அப்படின்னா, சோர்சிங் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நமக்கு நிறையா தெரியும். என்னென்ன அப்படின்னா நீர், நெருப்பு, இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். நம்ம எக்ஸாம்பிள் நீர் எடுத்துக்கலாம். நீர் நமக்கு தண்ணி எங்கேருந்து முதல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையிலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி தண்ணியிலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது நமக்கு மழையிலேருந்து வர தண்ணி எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மழை வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மலையிலேருந்து ஒரு அருவியாக வரும், அருவிலேருந்து ஆற்றுக்கு வரும், ஆற்றுலேருந்து நம்ம சேமித்து வச்சோன்னா ஒரு குளம் இல்லை ஒரு ஏரியில் சேமித்து வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் ஒரு ரிசோர்ஸஸ் எப்படி சோர்ஸாக மாறுது, ஓகேங்களா. அதேமாரி நமக்கு எப்படி ஒரு இமேஜ், ஒரு ஃபோட்டோஷாப் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி. இதுதான் சோர்சிங் அண்ட் மேனிபுலேட்டிங் இமேஜஸ் படிப்போம். ஓகே, இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரீஆர்டர் பண்ணிக்கலாம், லாஸ்ட்லேருந்து போகலாம், ஓகேங்களா. டிசைனிங் ஆர்டர்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். என்னோடய ஒரு ப்ராடக்ட் வந்து வாட்டர் கேன், ஓகேங்களா. என் வாட்டர் கேனை டிசைன் பண்ணி நான் ஒரு மாடல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுட்டேன். நான் அப்போ வந்து வெளியே ப்ராடக்ட் பண்ணணும், கொண்டு போயிட்டு அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நான் வந்து சோர்ஸ் பண்ணணும். என் வாட்டர் கேன் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டாப் வியூவில் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்கும், சைட் வியூவில் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு வியூவாக வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ தான் அந்த வியூவை வச்சு நான் வந்து ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை இல்லஸ்ட்ரேட்டர்லையோ இல்லை இன்டிசைன்லையோ சில மேகசின் பண்ணும்போது இன்டிசைன் போவேன், லோகோ பண்ணும்போது இல்லஸ்ட்ரேட்டர் போவேன், போஸ்டர் பண்ணும்போது ஃபோட்டோஷாப் போவேன், ஓகேங்களா. இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக நம்ம சோர்சிங் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு போஸ்டர் பண்ணணும், ஒரு வெப்சைட் பண்ணணும், ஒரு லோகோ பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ட்ரேஸ் டிசைனுக்கு வரும். அது நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணியாச்சு, ஒரு பேனர் பண்ணியாச்சு, போஸ்டர் பண்ணியாச்சு, எல்லாமே நம்ம பண்ணி அதுக்கப்புறம் வி ஷுட் ப்ரெசென்ட். எங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வாட்டர் கேனுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கணும், ஓகேங்களா. அப்போது சில வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கே போய் நம்ம அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு பிபிடி போடுறது, ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே ஒரு கார்ப்பரேட் பீப்புள்ஸ், அவங்களுக்கு நம்ம ஒரு பிபிடி போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி தான் நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எந்த லெவலில் இருக்கும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்ட்டு இந்த டிசைன் ஃபார் கம்யூனிகேஷன்ஸில் நம்ம படிப்போம். ஓகே, இப்போது டிஎஃப்சிக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம், ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் நம்ம கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். இதோட நாளைக்கு கிளாஸ் நம்ம தொடரலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் அண்ட் குட் நைட்.